யார் யாரு என்ன அக்கா கூட நடிச்சாங்க? சத்தியமா வாட்டர்மேலன் சார் இல்ல நிறைய அக்கா இருக்காங்க. ஜிம்பா அக்கா, யோகா அக்கா, எங்கேயும் படம் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட எடிட்டர் வந்து நான் உங்களை பார்த்து வளர்ந்தவன் பிரதர். நான் எதை பார்த்து படத்துல கிளாமர் இருக்கலாம், பட் வார்த்தையிலேயே இங்க கிளாமரா இருக்கா என்ன பண்றது எனக்கு தெரியல. பேசிக்கா படத்துல இந்த கனெக்ட் தான் through this connection படம் is ஓடிஃபை. நீங்க தமிழ் கேட்டீங்களா? ஓடிஃபை. அப்ப மூணாவது ஹீரோயின் ஷூட்டிங் பாடி கேவலன்றீங்களா? பாடினிக்கும் நல்லபடியா வாழ்க்கை இது ஏன் தட்டு சாப்பிடுவது. நான் வந்து கொஞ்சம் மரட்டுத்தனமா இருப்பேன், காமெடி பீஸ். ஆனா இவர் காமெடியா இருப்பாப்புல பயங்கர மரட்டு பீஸ். எங்களுக்கெல்லாம் சவுண்ட் எஃபெக்ட் அப்ப இந்த பாத்ரூம்ல வராத ஹீரோயினுக்கும் வந்த நாயகனுக்கும் என்ன உறவு? சினிமாஸ்ல நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபன்ஃபுல்லான ஒரு டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. பட் ஆனா அவங்க நடிச்சிருக்க படத்தோட ஜானர் வேற. ஆனா இவ்வளவு நேரம் பார்க்கும்போது அங்க ஸ்பாட்ல எப்படிலாம் இருந்துச்சு தெரியல. ஒன் செகண்ட் நர்வி டீம் வந்தனோ, நமஸ்தே, நமஸ்கார். ஆங்கர் அங்க இருக்கும் போது இப்ப ஆக்டர் ஆனாலும் நான் டஃப் கொடுப்பேன். உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. So first of all, happy birthday brother. Happy birthday. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா ஸ்டார்ட் ஆகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஏங்கிட்டியா? ஓகே. இந்த நர்வி டீம். ஓகே. இந்த ட்ரைலர் பார்க்கும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியா இருந்துச்சு, ஒரு ஹாரரா இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. நீங்க பேசுறத கேட்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை தவிர்த்து வேற என்னடோ இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஸோ அந்த ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே எப்படிலாம் இருந்துச்சு, யார் யாரெல்லாம் என்னென்ன லொலாய் பண்ணாங்க, யார் யாரு என்ன அக்கா கூட நடிச்சாங்க. ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு வந்து மருந்து கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரு சாக்லேட் வச்சு, ஒரு வாழைப்பழம் வச்சு, தேனை வச்சு, அதுலயே இருப்பாரு, அதனால தேனை வச்சு, இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ் வச்சுதான் நம்ம வந்து ஒரு மருந்தை கொடுப்போம். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் மருந்து மாதிரி தான் நமக்கு நல்ல குட் திங்ஸ்லாம் வந்து நமக்கு ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பேட் திங்ஸ்லாம் ஈஸியாக நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல வந்து அந்த ஃபில்லர் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் தான் வந்து ஒரு காமெடி. ஒரு பக்கம் ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கும்போது கிஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கும், ஒரு த்ரக்காவோட இருந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபில்லர்ஸா உங்களுக்கு ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த பஞ்ச் பண்ணும் போது இதெல்லாம் வந்து இருக்கணும்ன்றக்கான ஃபில்லர்ஸ் தான். பட் எண்ட் ஆஃப் தி டே படமா பார்க்கும்போது வந்து ஒரு ஹாரர் படம், ஒன்லி பேய் இருக்கும், அப்படி இருக்கும், ஒரு மிஸ்டீரியஸ் இருக்கும் தாண்டி நம்மள ஒரு எஜுகேட் பண்ற மாதிரி, இது ரொம்ப தேவை, ஒரு முக்கியமான விஷயம், படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு எஜுகேட் பண்ற படமா ஒரு படம். ஸோ சீரியஸ் சொன்னா ரொம்ப சம்டைம்ஸ் போர் அடிக்கும்ல, அதுக்கான ஃபில்லர்ஸ் தான் கொஞ்சம் காமெடி, அடல்ட், இந்த மாதிரி. இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தானே? படம் தான். ஒரு சில சீன்ஸ் தவிர இல்ல, சும்மா சொன்னேன். சம்டைம்ஸ் பொறாமையாலாம் இருந்துச்சு, என்ன சீன் எப்படிலாம் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஒரு ஜாலியான ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு ஜாலியான படம். பொதுவா ஹாரர் படம் அப்படின்னாலே வந்து அழகான பெண்களையாவே எடுக்கிறீங்க ஹீரோயின் லிஸ்ட்ல. எடுத்து கேக்குறீங்களா? உங்களுக்கு புரியல பஸ். பெண்கள் அப்படின்னாலே வந்து ஒத்துக்குங்க, நான் நம்புறேன், நீங்க நம்புவீங்கன்னு தெரியும். ஏஞ்சல்ஸ்னாலே இங்க நடிகராக மட்டுமே வந்திருக்கீங்க. இல்ல பிரதர், ஏஞ்சல்ஸ்னாலே இறந்து போனவங்கன்னு தான் அர்த்தம். ஆனா அழகா இருக்கவங்களுக்கும் நம்ம ஏஞ்சல் தான் சொல்லுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா யார் பேய் கேரக்டர்ன்றத அழகா ஓபன் அப் பண்றது அவர் மட்டும் தான் நினைக்கிறேன். வந்து சொல்லிடுறாரு, யாரும் ஓபன் அப் பண்ணிடாதீங்க, யாரும் ஓபன் அப். ஆனா சர்ப்ரைஸ் ஆவீங்க, நான் சொல்றது இல்ல. ஆக்சுவலி இவங்க தான் பண்ணிருக்காங்க அந்த விஷயத்த. பட் இவங்க பார்க்க அப்படி இருக்கவே மாட்டாங்க, ஒரு சைல்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருப்பாங்க பாக்க. ஆக்சுவலி பேய் மாதிரி உங்களுக்கு பேய். அதுல எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை. நான் உங்களை பார்த்து வளர்ந்தவன் பிரதர். நான் எதை பார்த்து வளர்ந்து அந்த லெவலுக்கு நான் வளரல.
இந்த படத்துல எப்படி இருந்துச்சு? பிகாஸ் பொதுவாகவே ஹீரோயின்ஸ்னாலே வந்து இந்த காடு மலைகள் இதெல்லாம் கொஞ்சம் ரசிப்பாங்க. இதுலயும் காடு மலை இல்ல ஆக்சுவலி நாங்க வேற ஒன்று எதிர்பார்த்தோம், வேற ஒன்று நடக்கும். எவ்ரிடே ஒரு சேலஞ்ச் தான். பட் அவுட்புட் பார்க்கும்போது எங்களுக்கே வந்துட்டு வா இதெல்லாமா பண்ணோம் அப்படின்னு. ஏன்னா நாங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ல இருப்போம். அங்க ஒரு நடுவில் எங்கேயோ ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காட்டுல கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்க ஆனா எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். we were having a good time. சாப்பாடுலாம் ஃபுல்லா கரெக்டா டைம்ல வந்துரும். அல்ல சாப்பாடுலாம் கரெக்டா வந்துரும். ஆமா இல்ல என்கிட்ட வாங்க மாட்டேன், எங்க சேர்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க. இப்ப நீங்க சொல்லும் போது சொன்னீங்க நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னு. லொகேஷன் சேலஞ்சஸா இல்ல இவங்களோட நடிக்கிறதா ஹியூமன் சேலஞ்சஸா? உண்மையில சொல்ல நம்ம சும்மா சொல்லக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆர் சப்போர்ட்டிவ். எங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னா ஒருத்தர்கிட்ட நாங்க எடுத்துப்போம். அந்த அளவுக்கு we were like ரொம்ப இது ரொம்ப அவங்களோட எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. எங்களுக்கு வந்து வின்ஸ் வந்து ரொம்ப எங்க பாட்னி நானு எங்களோட ஒரு டீம் மாதிரி இருக்கும். அதுல இவங்க ரெண்டு பேர் எப்படின்னா இவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்க சாப்பிட்டாங்கன்னா அது பிடிப்பாங்க. அந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ல போய் எடுக்க மாட்டாங்க. வாட் இஸ் யூ ஈட்டிங்? கிஃப்ட் 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 ஓகே நைஸ் நோ அதான் இருக்கும் ப்ரொடக்ஷன்ல. அந்த மாதிரி ஆட்கள் அதான் இல்ல நாங்க எல்லாருமே உட்கார்ந்து எப்படியோ லைக் ஒரு அங்க எதுவுமே இருக்காது அந்த இடத்துல. நீங்க ஆக்சஸே பண்ண முடியாது. நெட்வொர்க் இருக்காது, ஒண்ணுமே 30 கிலோமீட்டர்ஸ் டெப்த் கீழ போய்டுவோம் நாங்க. நான் ஆக்சுவலி நான் கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் நடக்கவே செய்வேன். சில இடத்துல நாங்க நடக்கவே செய்வோம். அதனால தான் வெயிட் எல்லாருக்கும் நீங்க எடுத்து பார்த்தா தெரியும் எல்லாருக்கும் ரெடியூஸ். பயங்கரமா நினைச்சிருக்கீங்க வில்லனை தவிர்த்து. வில்லன் தான் என்ஜாய் பண்ணிருப்பாரு போல. ஒரு ஃபிளே பாத்டப்ல இருந்து அப்படியே இருக்கும். அலைப்புதலிகள் அவருக்கு எதுக்கு? அவர் இவன் வேற சஃபிஸ்டிகேட்டட். இதுல எதிரே ஃபுல் அண்ட் ஃபுல் சஃபிஸ்டிகேட்டட் எல்லாமே. அவர் அப்படியே உல்டா காடு மலைகள்லாம் இல்ல ஒன்லி வீடு பாத் டப். இவ்வளவு நேரம் நான் இவங்க எல்லாம் எவ்வளவு சப்போர்ட்டா பேசுனேன். உங்க வன்மத்தை சப்போர்ட்டாவோ பயத்தாவோ எங்களுக்கு அப்படிதான் இருக்கும். கொஞ்ச நேரத்துல வன்மத்தை கட்டி இல்ல நாட் லைக் கலாச்சிப்போம். இல்ல நான் எங்க ரெண்டு பேரும் காம்போ இல்லைன்னா கூட அவ்வளவு ஒரு இடத்துலயும் ஹெல்ப் பண்ணாரு எங்களுக்கு. இது பண்ணா நல்லா இருக்கும் மதன் ப்ரோ. ஒரு இடத்துலயும் ஒரு விஷயத்துலயும் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் ப்ரோ, அப்படி பண்ணா நல்லா இருக்கும் ப்ரோ. ஆஃப் த செட் கூட எவ்வளவு கைட் பண்ணாரு, நிறைய கைட் பண்ணுவாரு. டைரக்டரும் கைட் பண்ணுவாரு. இந்த டீமை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு புரிஞ்சுச்சு. ஓகே சோ நீங்களா சப்போர்ட்டா இருந்துட்டு டைரக்டர் ப்ரொடியூசர் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க. இது உண்மை. இல்ல கொஞ்சம் பொய்யும் இருக்கு. இதுல பொய் இருக்கு. படத்துல கிளாமர் இருக்கலாம், பட் வார்த்தையிலேயே கிளாமரா இருக்கா பண்றது எனக்கு தெரியல. நீங்க ஹீரோயின் அப்படிங்கும் போது வந்து கண்டிப்பா ஒரு படத்துக்கு ஹீரோயின் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியும். இந்த படத்துல இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருந்துச்சு? இம்பார்ட்டன்ஸ்ல வந்து நிறைய இருந்துச்சு. பிகாஸ் இந்த ஸ்டோரி there is a ஸ்டோரிக்குள்ள இந்த ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு. ஹீரோ ஹீரோயின் அண்ட் ஹீரோயின் யா. சோ பேசிக்கா படத்துல இந்த கனெக்ட் தான். த்ரூ திஸ் கனெக்ஷன் only படம் இஸ் ஓடிஃபை. நீங்க தமிழ் கேட்டீங்களா? ஓடிஃபை படம் ஓடிட்டு இருக்கு. So definitely as a role it has good importance, but we have not seen the film, so we are waiting. So 2025 ஓட எங்களோட கனவு கனி இவங்களா தான் இருப்பாங்க. அந்த கனவு அந்த நாள்ல இருந்து இல்ல எப்பவுமே இந்த மாதிரி தமிழ் பேசுறவங்க கூடிய விரைவில் ஹீரோயினா இது வாங்கி ஃப்ரெஷ் ஆகிக்கணும். டெஃபினெட்லி. அப்ப மூணாவது ஹீரோயின் ஷூட்டிங் பாடி தேவையில்லைன்றீங்களா? இப்ப இருக்கிறவங்க நீங்க வந்தவங்களுக்கு தானே முதல்ல மரியாதை. இல்ல பாடினிக்கும் நல்லபடியா வாழ்க்கை நல்ல மணமகள் வரட்டும். திருமண நிகழ்ச்சி மாதிரி போயிட்டு இருக்கு. இல்ல என்ன ஆச்சுன்னா இப்ப இல்ல நல்லா இறங்கி குத்துவாங்க. பக்கா தமிழ் பொண்ணு அப்படியே தமிழ்ல தான் ஃபுல் பேசினு இருப்பாங்க. இல்ல இப்ப ஏதாவது 4 வாரத்தை நல்லா திட்டுங்க தெரிஞ்சிடும். ஆனா இவங்க அழகா திட்டுவாங்க. பிரதீப் கேரக்டர் இருக்காப்ல அதுதான் அன்ஃபீல் ஃபெலோ. அது சொல்லுவாங்க ஒரு மாதிரி படா this guy is telling ya. I guess இந்த மாதிரி படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜானர்ல நிறைய பார்த்திருக்கோம்.
இந்த படம் ஆக்சுவலி உங்க டீம்ல உங்கள்கிட்ட டைரக்டர் அப்ரோச் பண்ணும்போது நீங்க அக்செப்ட் பண்றதுக்கான ரீசன் என்ன? பேமெண்ட். சும்மா சொன்னேன். ஆக்சுவலி அப்படி இல்ல, எனக்கு ஏன் பேமெண்ட் சொன்னா சும்மா சொன்னேன். பட் இதுக்கான கரெக்டான பதில் சொல்லக்கூடிய ஆள் எங்க LIC பாலிசி. லைஃப் இன்சூரன்ஸ் எனக்கு சின்ன வயசுல இருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஃபிலிம்ல. பட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடைக்கல. எதுவுமே கிடைக்கல. அதனால அப்படி அதனால தான் MBBS போச்சு, கம்ப்ளீட்டா எல்லாமே போச்சு. அட் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துச்சு. லைக் பண்றேன் அப்படி ஐ வாஸ் லைக் நம்ம ரைட் ரோயில ஓகே பண்ணிடலாம். நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கிறது வருதுன்னா நம்ம யாரும் எடுக்காம இருப்பாங்க. 2 லட்டு ஆசையா இல்ல ஆக்சுவலி எஃபர்ட்ஸ் நிறைய உடம்புலாம் குறைச்சிருக்காரு. நான் பிகினிங் பூஜை அன்னைக்கு பார்க்கும்போது ஒரு லுக்ல இருப்பாரு. ஆமா, அதுக்கப்புறம் நான் ஒரு லுக்ல இந்த படம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது இவருக்கு அவராவது இன்ட்ரோ ஆகிக்கிறாரு. நான் தான் பிரதர் நீங்களா? அவர் ஒரு பக்கா மாடல் மாதிரி ஒரு வேற லுக்ல இருந்தாரு. அப்படியே கலர் எல்லாம் கடுப்பாகி ஒல்லியாகி நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. அவருக்கு ட்ரீம் ஓகே நடிக்கணும் அப்படின்னு ஆசைக்கு வந்துட்டாரு. நம்ம அவருக்கு நம்ம அவரையும் சொல்லுவார். நீங்க இந்த கதையை அக்செப்ட் பண்ணது காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷாட் கேவரா ப்ராஜெக்டோட ஒன்லைனர் தொடங்கினதுல இருந்து நான் இருக்கேன். ஸோ இந்த கதையோட கரு ஒன்லைனா இருக்கிறதுல இருந்து டைரக்டர் இவரு ஃப்ரெண்டு. இது ஏன் தட்டு சாப்பிடுவது. ஸோ இதோட ஒன்லைனர்ல இருந்து இருக்கேன். இன்னைக்கு இந்த ப்ரொமோஷன் வரைக்கும் என்னோட பொசிஷன் அப்படியே இருக்கு. ஸோ இதில் நம்ம நடிக்கிறோம், நம்ம நடிக்கலை, பார்ட்டாக இருக்கும். இந்த படத்தில் நடித்ததை தாண்டி நான் ஷூட் ஸ்பாட்லேயும் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். பிகாஸ் ஐ வாண்ட் திஸ் டு கம் அவுட் ரொம்ப அழகாக ஒரு நல்லபடியாக எல்லாருக்கும் ஒரு பேர் சொல்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வரணுங்கிறதுல எனக்கு இண்டிவிஜுவலாக என் மேலே என்ன அக்கறை இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாரும் மேலேயும் எனக்கு ஒரு பெரிய ஒரு அன்பு இருக்குது. ஓகே, ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு நான் பிகினிங்லேருந்து இருக்கேன்ப்பா அப்படின்னு வந்துட்டாரு. நீங்கள் ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டோரி நரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பிகாஸ் டைரக்டர் வந்து த வே ஹீ செட் இட், அந்த விஜுவலைசேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பிகாஸ் நிறைய கனெக்ட் இருக்குது. இந்த சீன்லேருந்து அந்த காட், இந்த சீன்லேருந்து இந்த காட், நிறைய இது இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் actually the horror thriller, more like a thriller and a little bit of a romantic element idella irukku. So that was the reason, because ஒரு டைரக்டர் வந்து இவ்ளோ கிளியரா ரொம்ப actually he is also an editor. Of course எடிட்டர் கம் எங்கேயும் இப்போது படம் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட எடிட்டர் வந்து எங்க டைரக்டர். ஸோ எடிட்டர் கம் டைரக்டர்னும் போது மேயா சொல்லும் போதே ரொம்ப அழகா. So the story வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. That's the reason I agreed. And but yeah, we had நிறைய challenges இருந்துச்சு ஷூட் பண்ணும்போது. So but எல்லாமே நம்ம வந்து கிளியர் பண்ணி முடிச்சாச்சு. தாண்டி இல்ல என்னன்னா இதுல வந்து இவங்க இந்த ரோல் இவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், இவங்களுக்கு இந்த ரோல் இவங்களுக்கு இந்த வேலிடேஷன் இருக்கும் அப்படிலாம் இல்லை. நீங்க படம் பார்த்தீங்கன்னா இதுல ஈச்சன் நீங்க சொன்ன ஒரு சின்ன ரோல், டயலாக்கே பேசாத ஒரு ரோல் கூட வருது இந்த படத்துல. ஆனால் அது கூட நீங்கள் நோட்டிஃபை பண்ணுவீங்க, இதில் என்ன ஏன் இந்த ரோல் வந்து வருது அப்படிங்கிறது. ஸோ இங்கே எல்லாருக்குமே அவங்க அந்த ரோலுக்கு அவங்க தான் ஹீரோ, அந்த ரோலுக்கு அவங்க தான் ஹீரோயின். ப்ரோ நீங்க இவர் என்ன சொன்னாலும் எனக்கு நீங்க சொல்றதான் ப்ரோ பைல வருது. டயலாக்கே நாம ஒரு சீன் வரும், அவங்க நோட் பண்ணீங்கன்னா எனக்கு பாத்டப் தான் ப்ரோ. நீங்க வந்து தவறா புரிஞ்சுட்டீங்க. பல்நக்கா மட்டும் கிடையாது, நிறைய அக்கா இருக்காங்க, ஜிம்பாக்கா, அதெல்லாம் சர்ப்ரைஸ் உங்களுக்கு. நீங்க போய் பார்த்து சத்தமா வாட்டர்மெலன் சார் இல்ல அந்தந்த டைமிங் காமெடி ஒரு சில இடத்துல பப்பு பண்ணிருப்பாப்ல ஒழிய மத்தபடி நாங்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் படி தான் போவோம். அவர் ஸ்கிரிப்ட் பாதை இல்லாம தனியா ஒரு சொல்றீங்களா? அப்ப நான் வரமாட்டேன் அப்படிப்பட்ட அந்த சும்மா சொல்லக்கூடாது. அவர் பண்ணா கூட அது அவர் என்ன டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதோட சூப்பரா நீங்க வேணா பாருங்க. நீங்க கைத்தட்டி வரவேற்கிறீங்க, அவங்க எல்லாம் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரியல. நெக்ஸ்ட் இவர் டைரக்டர் படம் எடுத்தாரா யூ கட். அவர் டைரக்டர் படம் எடுத்தாருல, நீங்க தப்பா சொல்றீங்க. எந்த டைரக்டர் படம் எடுத்தாலும் சிச்சி அப்படிலாம் சொல்ல நல்லா இருக்கணும். என்னோட பிரதர் அவரு இல்லையா இது இவ்வளவு நேரம் அதெல்லாம் சும்மா கலாய்க்கிறேன் ஒழியா. பட் இஸ் வெரி வெரி நைஸ். நான் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமா இருப்பேன், காமெடி பீஸ். ஆனா இவர் காமெடியா இருப்பாப்புல பயங்கர முரட்டு பீஸ்.
அவர் ஒரு மொரட்டு பீஸ். சைல்ட் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து பேசாம பெஸ்ட் சைல்ட் ஆர்டிஸ்ட். அந்த லுக்கு கூட நல்லா தான் இருந்துச்சு. அவரை பார்த்து விட்டுருங்க அந்த லுக்க. அப்படி அவரு சொல்லுவாரு. ஏங்க மனசாட்சி வேண்டாமாங்க? அதுக்கே 2 குழந்தை இருக்கு. What is POV of this movie? Hey, yes. Point of view. போதும். Okay. அவர் நரேட் பண்ணும்போது எனக்கு ஒரு 8 hours நரேட் பண்ணிருக்காரு. எங்களுக்குலாம் 8 செகண்ட்ஸ் தான். அடியே போயிடுங்க. எனக்கு செகண்ட்ஸ் 8 hours எஜுகேஷன் சம்பந்த 8 hours என்ன பண்ணீங்க? 8 hours என்ன பண்ணீங்க? ஃபுல் கதையா? கேட்டேக்கே 8 ஹவர்ஸ்னா வின்ஸுக்கு 8 டேஸா? ஆக்சுவலி எனக்கு என்ன டவுட்னா ஒரே 2-3 hours. गाइस எனக்கு ஒரே ஆடியன்ஸா 4 hours காலையில 7 மணில இருந்து ஒரு தடவை பண்ணாரு. இன்னொரு 7 மணில இருந்து திருப்பி பண்ணாரு. எனக்கு ஆடியன்ஸா ஒரே டவுட். மொத்த படமே 2.5 மணி நேரம் தான். எனக்கு வந்து படிப்புன்னு சொன்னா ஜம்ப் பண்ணிட்டேன். நான் ஜம்ப் பண்ணிட்டேன் உள்ளுக்குள்ள, அவ்வளவுதான். இல்ல அவர் நான் கேட்டுட்டே தான் இருந்தேன். அவர் வந்து ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸோட எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆமா. உங்களுக்குமா for you also? அப்ப இந்த பாத்ரூம்ல உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் கிடையாது. எதுவும் இல்ல. இந்த இன்டர்வியூ கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கொண்டு போற நான் நினைக்கிறேன். நீங்க ஆவுனா அந்த பாத்ரூம்க்கு என்ன சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்தாரு கேக்குறீங்க. என்னால முடியல. சவுண்ட் எஃபெக்ட் அம்மா சத்தியமா எனக்கு வரல, இவருக்கு வரல, ஹீரோக்கு வரல, யாருக்கும் வரல. இவங்க 2 பேருக்கு வந்திருக்கு. அதான் ஒரு இல்ல என்னன்னா 8 hours இல்ல அவங்களுக்கு வந்துட்டான். இல்ல ஒரு 2 hours சவுண்ட் எஃபெக்ட். இல்ல ஒரு செகண்ட் என்னன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அதான் என் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அதுல வந்து எந்த விதமா ஜஸ்ட் மீ பீயிங் மீ அவ்வளவுதான். ஒரு பேய் அவ்வளவுதான். அது போய் அதான் இல்ல ஆக்சுவலா இந்த படத்திலே ரொம்ப முக்கியமான இந்த கேரக்டர் தான் இவங்க 2 பேரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா டைரக்டர் அந்த அளவுக்கு இன்வால்வ்மென்ட் காட்டியிருக்காரு. 8 hours நல்ல வேளை பாடி வரல. அவளுக்கு 80 டேஸ் இருந்திருக்கும். ஒரு மாசம் இருக்கு. அவர் 8 வாழ்க்கையை எல்லாருக்கும் ஒரு 8 வச்சிருக்காப்ல. உனக்கு 8 hours, உனக்கு 8 days, உனக்கு 8 seconds. நடிப்பு சார்ந்த விஷயங்கள்ல யார் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட், யார் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்? சரி எல்லாருமே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் தான். ஆனா அதுல நியூகமர் யாருன்னா ஹரிஷ். நியூகமர் தான் நீங்க கேட்கணும் நடிப்பை பத்தி. ஆனா வந்தாலுமே அவர் எங்க கூட நாங்க எல்லாருமே எந்த விதத்தையும் வேரியேஷன் இல்லாம ஈக்குவலா கரெக்டா பண்ணிட்டாப்ல. இல்ல அதுக்கு காரணம் எல்லாரும் அவங்க தான். பிகாஸ் நான் இதுல நான் நியூ எனக்கு அப்படியே ஒண்ணுமே தெரியாம நான் உள்ள வந்தேன். ஒரு சீனுக்கும் ஒன்னொன்னு இப்படி பிரதர் இப்படி பண்ணுங்க, இல்ல இவங்களாகட்டும் இல்ல இந்த வேலையில இந்த மாதிரி பண்ணுங்க, டோன்ட் ஸ்மைல கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு சீனுக்கும் ஒரு ஃப்ரேமுக்கும் ஒருத்தவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் உண்மையிலே சொல்றேன், ஐ எம் தி மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். ஏன்னா இந்த மாதிரி செட் எனக்கு கிடைக்காது. தனி இன்டர்வியூ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல பேசுங்க எல்லாம் ஒரே மைக் தான் பேசுங்க. எங்களுக்கு தெரியுற மாதிரி பேசுனீங்கன்னா அவங்க சாப்பிட்டதுக்குள்ள கீழே விழுந்த சமோசா தான். அப்படியா ஹீரோனை கேர் பண்ண மாதிரி உங்களை யாராச்சும் கேர் பண்ணாங்களா? நீ செத்தா காட்டுக்குள்ள தானா வந்த புளிய மரங்க. நன்றி, நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கு. நீ சொன்னதுல இதான் செம தலைவர் வேற ரகம். அதை நான் சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டேன். பாக்குறதுக்கு மரட்டுத்தனமா தெரிஞ்சாலும் நம்ம சாதாரண பீஸ் தான், பார்க்க காமெடியா தெரிஞ்சாலும் அது ஒரு மரட்டு பீஸ். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, சும்மா சொல்றாங்க. இல்ல இந்த மாதிரி ஜோக் ஒருத்த மட்டும் சொன்னா பத்துலங்க, நீங்க பாருங்க. அதான் கோரஸா சொல்றாங்க. சும்மாங்க கோயில்ல மனிதன் நடிச்சுட்டே இருப்பாங்க. பழுத்த மரத்துக்கு தாங்க கல்லடி படும். நான் ஒரு பழுத்த மரங்க. சோ ஒவ்வொருத்தவங்க பத்தி நீங்களே வந்து பாத்தீங்கன்னா இவங்க பத்தி இந்த ஒரு காசிப் கிரியேட் பண்ணி விடலாம் அப்படின்னா யார பத்தி யாரு என்ன கிரியேட் பண்ணுவீங்க? ஐயோ நான் என் தங்கத்துக்கு ஒண்ணு இப்ப என் தங்கத்துக்கு இப்படி வராத ஹீரோயினுக்கும் வந்த நாயகனுக்கும் என்ன உறவு? என்னடா நல்லா இருக்கா? இப்ப நீங்க இதை கேட்டீங்கன்னா சொல்லியாச்சுப்பா. நாங்க 3 மணிக்கு பிரஸ் போக முடியாது. உள்ள திட்டுவாரு எங்களை.
ஒரு 10 இன்டர்வியூ வெயிட் பண்ணுவாங்க. அதனால அவ்வளவு காசிப் எங்களுக்குள்ள இருக்கு. சொல்லிக்கு தனி செக்மெண்டாவே நான் கரெக்டா சொல்றேன். ஒரே பாயிண்ட்ல முடிச்சிட்டேன். அங்க நீங்க ஆக்சுவலி பலூன் அக்கா மாதிரி பல அக்காக்கள் இருக்காங்க. ஒருத்தருடைய ரெஃபரன்ஸ்ல ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது என்ன? ஸ்பாட்ல போதோ இல்லையோ ஸ்பாட்டை தாண்டி நடந்தது என்ன? நடந்தது என்ன? இரவுதான் நடந்துச்சு. உங்க சினிமாஸ் தான் சொல்லு. இல்ல இருட்டு காட்டுக்குள் நடந்தது என்ன? அதானே முடிஞ்சதுங்க.